ஜீ தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற மருத்துவம் வந்து நிறைய பேர் இன்னைக்கு குண்டா இருக்கிறாங்க. உடம்ப குறைக்கணும் அப்படின்றாங்க. உடம்ப குறைக்கிறதுக்கு உணவு முறையில கொஞ்சம் வந்து உணவு எங்களுக்கு சொல்லுங்க. ஏதாவது ஒரு நேரத்துக்கு ஒரு உணவு உடம்பு குறையணும், வலியும் குறையணுன்றாங்க. உடம்பு குறையும் போது கண்டிப்பா அடிவயிறு வலிக்கும், முதுகு வலிக்கும். நிறைய நடைப்பயிற்சி செய்றாங்க. நடைப்பயிற்சி கண்டிப்பா செஞ்சாகணும். நடைப்பயிற்சி செய்யாம உடம்பு குறையவே குறையாது. உட்கார்ந்த இடத்திலே உடம்பு குறையணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்னைக்கு வந்து அறுத்தெடுத்து சதைகளையும் கொழுப்புகளையும் வெளியில எடுக்கிறாங்க. அது மீண்டும் மீண்டும் வந்து தச்சு அது பார்க்கும்போது அந்த அழகு கெட்டுடும். உடம்பு வந்து இயற்கையா குறைஞ்சாதான் உடம்பு அழகா இருக்கும். தோல் சுருங்கணும். உள்ள இருக்கிற கொழுப்புகள் தேவையில்லாத கொழுப்புகள் வெளியாகணும். ஒரு நேரம் உணவுக்கு இதை கொடுக்கணும் அப்படின்னா முருங்கையை சாப்பிட்டா முருங்கைக்காய் மாதிரி நல்ல உடல் மெலிவு ஏற்படும். அதனால தான் முருங்கையை பயன்படுத்துறாங்க. முருங்கையை பயன்படுத்தும் போது உடல்ல தேவையில்லாத கொழுப்புக்களை கரைச்செடுத்து இரும்பு சத்தை கொடுக்கக்கூடியது. உள்ள புண்ணு எந்த புண்ணு வயித்துல இருந்தாலும் அந்த புண்ணை ஆற்றக்கூடியது. முருங்கையை அரைச்சி எந்த இடத்துல வலிக்குதோ அந்த இடத்துல தடவுங்க. 2 மணி நேரத்துல அந்த வலி சரியாயிடும். முருங்கையை சொல்லிட்டு போனோம்னா நிறைய வந்து அதுல சொல்லிக்கிட்டே போகலாம். முருங்கை வந்து நிறைய நல்லது செய்து நமக்கு பக்கத்திலே கிடக்குதுன்னு தினந்தோறும் அவங்க யாரும் சாப்பிட்றது இல்லை. வாரத்துக்கு ஒரு முறையாவது முருங்கை எடுக்கணும். வாரத்துல ஒரு நாள் முருங்கையும் வாரத்துல ஒரு நாள் அகத்திக்கீரையும் எடுத்தா உடல்ல வந்து அந்த தேவையில்லாத கொழுப்புகள் இருக்காது. இந்த முருங்கைக்கீரையை அரைச்சி அவங்க வந்து தடவுனாங்கன்னா வயிறுனுடைய வலிகள் குறையும். நடக்க நடக்க வயிறு வந்து சுருங்கும். வயிறு சுருங்கும் பொழுது அந்த சுருக்கத்தை வந்து வலி தாங்க முடியாது. நடு முதுகெல்லாம் பின்னாடியெல்லாம் வலிக்கும். பின்னாடி வலிக்குதுன்னா இந்த வயிறு இழுத்துக்கிட்டு இருக்கிறத தாங்கிறது முதுகு. இந்த முதுகை வந்து தாங்கும்போது வலி இருக்கும். அப்போ வந்து அரைச்சி முதுகுலையும் தடவலாம். தடவுனா 2 மணி நேரத்துல வலியை கேட்கக்கூடியது. ஆனா இதை நம்ம உள்ளுக்கு பயன்படுத்த போறோம். உள்ள நீர்களை எடுக்கணும். உடம்புல வந்து நீர் எடுக்கணும்னா கேழ்வரகு கேழ்வரகு வந்து எந்த ஒரு தவறுமே செய்யாது. யார் வேணாலும் சாப்பிடலாம். அதிக சத்தும் கிடையாது. சத்து உள்ள நீர்ச்சத்தை மட்டும் எடுத்துக்கிறோம். உடம்புல எவ்வளவு நீர்ச்சத்து இருந்தாலும் அந்த நீர்ச்சத்தை எடுத்துக்க கூடியது. இதை தலகாணியா போட்டு இதுல ஒரு 3 கிலோ வந்து தலகாணி ஒரு கதர் ஆடையில வந்து துணியை தச்சு அதுக்குள்ள 3 கிலோ கேழ்வரகை போட்டு அதுக்கு தலைக்கு வச்சு பார்த்தீங்கன்னா தலையில இருக்க நீரை பூரா எடுத்துரும். தலை பாரமே இல்லாம ஆக்கிரும். அப்ப கேழ்வரகு எவ்வளவு நல்லது செய்யுது. கேழ்வரகு வந்து சாப்பிட்டோம்னா உடல்ல உள்ள நீர்களை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கொழுப்புக்களை கரைக்கக்கூடியது. நீங்க அந்த நாள்ல பாத்தீங்கன்னா அந்த கேழ்வரகு சாப்பிட்டவங்க புள்ள உடம்பு வந்து இரும்பு மாதிரி நல்லா இருக்கும். அவங்க வந்து 3 நேரம் வேற சாப்பாடு சாப்பிட்டாங்க. மத்தியானம் ஒரு நேரம் கேழ்வரகு கூழ் சாப்பிட்டாங்கன்னா தேவையில்லாத கொழுப்புக்களை கரைச்சி நல்ல இரும்பு மாதிரி இருந்தாங்க. அன்னைக்கு விரல்கள் வந்து நல்லா பலமா இருந்துச்சு. முதுகு தண்டு பலமா இருந்துச்சுன்னா அங்க நீரே இல்லாம ஆக்கிரும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல முதுகுல நீர் கோர்த்துருக்கு. ஏன் நீர் கோர்த்துருக்கு? அந்த கேழ்வரகு யாருமே தொடுறதே கிடையாது. கேழ்வரகா கிட்ட கொண்டு வராதன்றாங்க. ஏதோ சக்கரை நோயாளிக்கு மட்டும்தான் அந்த கேழ்வரகை கொடு, ஏதோ ஒருத்தர் கொடு. இல்லை, குண்டானவங்களுக்கு முன்னாள் கேழ்வரகை கொடுக்கணும். அவங்களுடைய உள் உறுப்புகள் இருக்க நீரை உறிஞ்சி எடுக்கக்கூடியது இது. கேழ்வரகுல ரொட்டி செஞ்சு சாப்பிடுங்க. கேழ்வரகுல கூழ் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடலுக்குள்ள இருக்க நீர் எடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வயிற்றோட்டம் ஏற்படுது அப்படின்னா நிறைய தண்ணியா போகுதுன்னா நாங்கள் என்ன செய்வோம்னா உடனே கேழ்வரகை வாங்கி மாவை அரைச்சி அதில் புட்டு செஞ்சு ஒரு நேரம் அல்லது 2 நேரம் தான் புட்டு. அந்த புட்டு இவ்வளவு சாப்பிட்டோம்னா வயிற்றோட்டமே நின்றுடும். ஏன்னா அந்த தண்ணியா போறத அப்படியே அது வாங்கிக்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையில்லை அப்படின்னா அது போகவே போகாது. அதுக்கடுத்து வாழைப்பழம் சாப்பிட்டா தான் வயிற்றோட்டம் மறுபடியும் மலம் கழிக்க முடியும். அந்த அளவுக்கு நீரை இழுத்து பிடிக்கக்கூடியது. உடம்புல தேவையில்லாத நீரை இழுக்கும் போது சத்துக்கள் குறையும். அந்த நீர் சத்து குறையும். வேற எந்த சத்தும் கிடையாது. உடம்பு முழுவதும் நீரா வச்சிருக்க அந்த ஊழ சதைகள் உள்ள கொழுப்புகளை கரைக்கும். நீர்ச்சத்தை எடுக்கும்போது நடக்கும்போது அந்த கொழுப்புகள் தன்னால கரையும். கொழுப்புகள் கரையும் போது உடம்பு சுருங்க ஆரம்பிச்சிடும். வகுரா இருந்தாலும் சுருங்க ஆரம்பிச்சிடும். பூண்டை வந்து நம்ம பயன்படுத்தும் போது கொழுப்புகளை கரைக்கக்கூடியது பூண்டு எந்த இடத்துல இருக்கோ அங்க கொழுப்பை கரைக்கும். அது இல்லாம புண்களை ஆற்றக்கூடியது. புண்ணை ஆறிட்டே வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. பூண்டை தினந்தோறும் பால்ல போட்டு சாப்பிட்றாங்கன்னா அந்த தேவையில்லாத கொழுப்புக்களை கரைக்கும். அது இல்லாம உயர் ரத்த அழுத்தத்தை சீராக்கும். நிறைய பேர் வந்து அந்த பிபிக்கு மருந்து சாப்பிட்றாங்க. 2 பூண்டை பால்ல போட்டு சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த பிபிக்கு மருந்து சாப்பிட்ற வேலையே இல்லாம பண்ணிடும். மிளகாய் வத்தல் இது வந்து காஞ்ச மிளகாய், இது குண்டு மிளகாயா இருந்தாலும் சரி, சம்பா மிளகாய், எந்த மிளகாயா இருந்தாலும் இதை நம்ம பயன்படுத்தணும். இது வந்து காரத்தன்மை உள்ளது. நம்ம உடம்புல உள்ள கொஞ்சம் காரத்தன்மை போனாதான் கொழுப்புக்கள் வந்து கரைய ஆரம்பிக்கும். கொழுப்புக்கள் கரையணும்னா கொஞ்சம் காரம் சேர்க்கணும். காரம் சேர்த்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குள்ள இருக்கிற கொழுப்பை வந்து அதனுடைய காரத்தன்மை வயிற்றோட்டம் மாதிரி ஏற்படும். வயிற்றோட்டம் ஏற்படுதுன்னா அதை வந்து கொழுப்பை சேர்த்து கரைச்சிரும். இந்த கொழுப்பை சேர்த்து கரைச்சா தான் நல்லது. இதோட சேர்ந்து ஓமம் எதுக்கு பயன்படுத்துகிறோம்? இவங்க வந்து நல்லா சாப்பிட்டதால வாயுகள் போய் முட்டிக்கிறோம். வாயு முட்டினதும் இந்த பக்கம் வயிறு ஓடி சுற்றி வலி இருக்கும்.
அந்த குறையும் போது அதிக அளவு வலி உண்டாகும். அந்த வாயு வெளியேற முடியாம தவிக்கும் போது இந்த ஓமத்தை நம்ம இதோட சேர்க்கும் போது, இந்த ஓமம் சேர்த்ததால வாயு மேலாம்ல காத்தா கிளம்பிரும், இல்லைன்னா கீழாம்ல போயிடும். அப்ப அந்த நெஞ்சு வலியோ வேற வயிறு சுருங்கிறதான வலியை வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த வயிறு குறையும் போது நிறைய உபாதைகள் ஏற்படும். அப்ப நடைபயிற்சி செஞ்சாங்கன்னா அந்த நடக்கிறதால உள்ள வலின்னு நினைச்சு அந்த நடைபயிற்சி வயிறு சுருங்கும் போதும் மறந்துடுவாங்க. திப்பிலி என்ன செய்யும், வயிற்றுல உள்ள கழிவுகளை வெளியேற்றும், தேவையில்லாத கொழுப்புக்களை வந்து வெளியேற்றும். கொழுப்பு வெளியேற வயிறு சுருங்க ஆரம்பிச்சிடும். 48 நாள்ல குறைந்தது 15 கிலோ வரைக்கும் உடம்ப குறைக்கக்கூடியது. அப்போ வந்து இதை தினந்தோறும் சாப்பிடலாம், தவறு கிடையாது. இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுடுதண்ணியில் போட்டு தினந்தோறும் சாப்பிட்டா வயிற்றுல உள்ள கழிவுகளையும் தேவையில்லாத கொழுப்புகளையும் கரைச்சி எடுக்கக்கூடியது இந்த திப்பிலி. அதனால தான் குழந்தை பெற்றவங்க இந்த பேறுகாலமான பெண்களுக்கு திப்பிலியை வந்து தினந்தோறும் பூண்டோடு சேர்த்து பனை வெல்லம் சேர்த்து உருட்டி உருட்டி கொடுப்பாங்க சாப்பிடுமான்னு. சாப்பிடும்போது வயிறு எவ்வளோ தொப்பையாக இருந்தாலும் சுருங்கி பழைய நிலைக்கு கொண்டு வந்துடும். பழைய நிலைக்கு வரணும்னா திப்பிலியும் பூண்டும் சேர்த்து சாப்பிடணும். இதில் வெங்காயம் நம்ம சேர்க்குறோம், சின்ன வெங்காயம் சேர்க்குறோம். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது அது உடல்ல வந்து ரத்தத்தை சீராக ஓட வைக்கும். ஒரு பக்கம் கரைச்சிக்கிட்டு இருக்கும்போது ரத்தம் ஓடாமல் நின்று போயிடக்கூடாது. சிலருக்கு ஒரு கால் கை கூட வலி இருக்கும். ஏன்னா அந்த குண்டான உடம்புக்காரங்க படுத்துட்டு பெறல முடியாமல் ரத்த ஓட்டம் ஒரு பக்கம் ஓடாமே நின்று போகும். அந்த ரத்த ஓட்டத்தை சீராக்குறதுக்கு இந்த சின்ன வெங்காயத்தை சேர்க்கணும். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது ரத்த ஓட்டம் சீராகும் போது உடல்ல கொழுப்பு எங்க கரைஞ்சாலும் பயப்பட தேவையில்லை. இதோட நல்லெண்ணெயை பயன்படுத்துறோம். நல்லெண்ணெயை பயன்படுத்தும் போது உடம்பு வந்து இறுக ஆரம்பிச்சிடும். நெய்யை பயன்படுத்தினா உடம்பு கொஞ்சம் பெருசாகும். நல்லெண்ணெயை பயன்படுத்தினா உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். உடலை வந்து இருக்கணும்னா நல்லெண்ணெயை பயன்படுத்தணும். நம்ம சொல்லுவாங்க, முந்தி வந்து 2 மருமகன் இருந்தாலும் ஒரு மருமகனுக்கு நல்லெண்ணெயில சாப்பாடு போட்டாங்களா, ஒரு மருமகனுக்கு நெய்யில சாப்பாடு போட்டாங்கன்னா, கடைசியில் 2 மருமகனும் சண்டை போடும்போது நெய்யில சாப்பிட்டோன்னு இந்த நல்லெண்ணெயில சோறு சாப்பிட்டவன் தூக்கி அந்த பக்கம் எரிஞ்சிட்டானா. என்னடா நெய்யில சாப்பிட்டும் போய் விழுகிறானேன்னா அவனுக்கு அதிக அளவு சத்து இருக்க தவிர பலம் இல்லை, உடம்பு இறுக்கம் இல்லை, ஊழசதைகள் கொஞ்சம் போட்டிருக்கோம் அந்த நெய் சாப்பிட்டவனுக்கு. ஆனால் நல்லெண்ணெய் சாப்பிட்டவனுக்கு உடம்பு இறுகி போய், இந்த குதிரைக்கு கால் எப்படி இறுகி போயிருக்கோ அந்த மாதிரி உடம்பு முழுவதும் இரும்பு மாதிரி இருக்கும். அதனால தான் நல்லெண்ணெயை நம்ம பயன்படுத்த சொல்கிறோம். நல்லெண்ணெயை பயன்படுத்த உடம்பு வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். தேவையில்லாத கொழுப்புக்களை கரைச்சி எடுக்கும். நல்ல கொழுப்புக்களை கொண்டு போய் கொடுக்கும்போது கெட்ட கொழுப்புகள் வெளியாகும். அப்போ வந்து உடம்பு சுருங்க ஆரம்பிச்சிடும். எவ்வளோ குண்டானவங்களும் ஒரு வேலைக்கு இந்த 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 நாங்கள் செய்ய போகிற இந்த மருந்தை வந்து சாப்பிட்டாங்கன்னா அவங்க உடம்பு வந்து கண்டிப்பாக குறைய ஆரம்பிச்சிடும். நடைபயிற்சி கொடுக்கணும். நடைபயிற்சி கொடுத்தா தான் கண்டிப்பாக உடம்பு குறையும். நடைபயிற்சி கொடுக்காம உடம்பு வந்து குறையவே குறையாது. அப்படியே குறைஞ்சாலும் மாசத்துல ஒரு 3 கிலோ தான் குறையும் உட்காந்துட்டே இருந்தா. நடந்து வீட்டுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே ஒரு நாள் முழுவதும் நடந்தாலும் அந்த வெளியில நடக்கிற நடைபயிற்சிக்கு ஈடாகாது. எங்க வீட்டுல மிஷின் வாங்கி வச்சிருக்கோம், மிஷின்ல நடக்கணும். மிஷின்ல தேவையில்லைன்னா இறங்கிடுவீங்க. நடந்து ரோட்டு வழியா போனா மூச்சு வாங்கும், வெளிக்காத்து கிடைக்கும். உங்களுக்கு நிறைய வந்து திரும்பி வரணுன்ற எண்ணம் வரும். அப்ப திரும்பி வரும்போது உங்க கொழுப்புகள் வந்து கரையும் போது அடிவகத்தில் உள்ள கொழுப்பு எல்லாமே கரைஞ்சு தொப்பை வந்து கரைய ஆரம்பிச்சிடும். தொப்பை 48 நாள்ல கரைக்கலாம். 48 நாள்ல கரைக்கணும்னா அவங்க கண்டிப்பா குறைஞ்சது ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணும். 2 கிலோமீட்டர் நடந்தாங்கன்னா அவங்க உடம்புல ஒரு மாசத்துல 15 கிலோ வரைக்கும் எடை குறையும். 15 கிலோ இன்னைக்கு எந்தெந்த மருந்து எடுத்துக்கிட்டாலும் 15 கிலோ குறையாது. ஆனால் இந்த மருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா 15 கிலோ எடை குறைஞ்சின்னா உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கும்போது நல்ல பலமாக இருக்கும். நிறைய வந்து உணவு எடுத்துக்கலாம், தவறு கிடையாது. உணவை சிறுத்து எடுத்தா உடம்பு பெருசாகும். உணவு 32 கவாலம் எடுத்தோம்னா உடம்பு வந்து கண்டிப்பாக சுருங்க ஆரம்பிச்சிடும். நாங்கள் 2 இட்லி தான் 1 இட்லி தான் சாப்பிட்டோம்னா உடம்பு சுருங்காது. நீங்கள் 2 இட்லி சாப்பிட்டு பேசாமல் போய் கறிக்கோழி மாதிரி படுத்துக்கிற வேண்டியதுதான். சதை ஓடிக்கிட்டே இருக்கும், அந்த வளர்ந்துக்கிட்டே இருக்கும். 32 கவாலம் சாப்பிட்டா எல்லா வேலையும் நீங்கள் செய்வீங்க. காலையில் 4:30லேருந்து 5 மணிக்குள்ளே எழுந்திருப்பீங்க. உங்கள் அம்மாவுக்கு உதவியாக இருப்பீங்க, உங்கள் அப்பாவுக்கு உதவியாக இருப்பீங்க. அப்போ உடம்பு வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் நினைச்ச நேரம் எழுந்திருச்சு கூடிய தன்மை வந்துடும். உடலில் பலம் கூடிரும். இந்த பலம் கூடுறதுக்கும் உடல்ல சத்துக்களை கரைக்கிறதுக்கான மருத்துவத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். உடம்பை வந்து குறைக்கக்கூடிய மருந்து, உடம்பு மட்டும் இல்லை வயிறு வந்து அடிவயிற்றை வந்து குறைக்கக்கூடிய மருந்து நம்ம இப்போ தயாரிக்க போகிறோம். இதில் முக்கியமாக வந்து முருங்கை இலையை வந்து இந்த பறித்து எடுத்துருக்கோம். முருங்கை இலை நம்ம தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கோம், வீட்லேயே எல்லாரும் குண்டா இருந்தாங்கன்னா கொஞ்சம் நிறையா எடுத்துக்கிற வேண்டியதான். எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லாம். குண்டா இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம், ஒல்லியாக இருக்கிறவங்களும் சாப்பிடலாம். ஒல்லியாக இருக்கிறவங்க வந்து அதிகம் எடுத்துக்க வேண்டியது இல்லை. ஏன்னா அவங்க உடம்பு வந்து இன்னும் இறுக ஆரம்பிச்சிடும். ஆனால் குண்டா இருக்கிறவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்க உடம்புல இருக்க நீர்கள் வெளியாகி அந்த கெட்ட கொழுப்புகள் வந்து கரைய ஆரம்பிச்சிடும். நல்ல கொழுப்புகள் இருக்க ஆரம்பிச்சிடும். உடம்புல வலி இல்லாமல் போகும். அதுக்கு வந்து முக்கியமாக வந்து இந்த முருங்கைக்கீரை. இப்போ வந்து நல்லெண்ணெய் எடுத்து வடச்சட்டியில் கொஞ்சமாக நமக்கு தேவைக்கேற்ப நல்லெண்ணெய் எடுத்து ஊற்றிக்கிறணும். இதில் வந்து முருங்கை இலையை லேசாக அதில் வதக்கணும். வதக்கும் பொழுது திப்பிலி
ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். 10 கிராம் அளவுக்கு எடுத்து இதை வந்து முதல்லயே நுணுக்கி வச்சுக்கிறணும். பூண்டு வெங்காயமும் ஒரு 10 கிராம் அளவு உரிச்சு வச்சிருக்கோம். அது ரெண்டையும் ஒண்ணா கலந்து வச்சிருக்கோம். ரெண்டையும் ஒண்ணா போடணும் அதுல எண்ணெயில. ஒரே ஒரு மிளகாய் எடுத்துக்கிட்டா போதும். ஒரு மிளகாயை நல்லா பிச்சு போட்டுக்கணும். ஒரே ஒரு மிளகாய் எடுத்துக்கிட்டா போதும். இது வந்து சின்னதாக இருக்கு. சம்பா மிளகானா அரை மிளகாய் எடுத்துக்கிட்டா போதுமானது. ஓமம் வந்து அதே மாதிரி ஒரு 10 கிராம் அளவு எடுத்துக்கணும். இப்போ வந்து முருங்கைக்கீரை இப்போ தான் போடணும். பொன் வறுவலாக வறுத்தாச்சு. லேசாக இதமான வறுவலாக வறுத்ததுக்கப்புறம் இந்த முருங்கைக்கீரையை போடும். கேழ்வரகு வந்து மாவை அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். நம்ம தேவைக்கேற்ப இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். லேசாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். அரை உப்பு போடணும். ஏன்னா உப்பு போடாமல் சாப்பிட முடியாது. அரை உப்பு போட்டுக்கணும். நிறைய உப்பு சேர்க்கக்கூடாது. அரை உப்பு போட்டோம்னா அந்த உடம்பு வலி இல்லாமல் வந்து உடம்பை குறைக்கும். உடம்பு வந்து உப்பே போடலைன்னா ரொம்ப வெளத்து போயிடும். உடம்பு ரொம்ப சதை கரையும் போது கொஞ்சம் கை கால்லாம் ஒரு மாதிரி நடுங்கிற மாதிரி இருக்கும். அரை உப்பு போட்டோம்னா லேசாக அந்த நடுக்கம் இல்லாமையும் வலி இல்லாமையும் சதைகளை கரைக்கக்கூடியது. தேவைக்கேற்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ பிணையணும் அதை. இப்போ முதல்ல வதக்கி வச்சிருக்க அந்த முருங்கைக்கீரை, திப்பிலி, பூண்டு, வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து அதை எல்லாம் நல்லெண்ணெயில் வதக்குனதை அந்த மாவோட சேர்க்கணும். இப்போ கேழ்வரகு மாவில் போட்டு எடுத்தாலே இந்த வடச்சட்டியில் போட்டு எடுக்கலாம். வடச்சட்டியில் லேசாக வந்து பொக்கடா மாதிரி வந்து லேசாக பொரிச்சு எடுத்துடலாம். இல்லைன்னா தோசைக்கல்லைன்னா அடை மாதிரி சுட்டு எடுக்கலாம். இது 2 வகையாகவும் சாப்பிட்லாம், தவறு கிடையாது. இது அவிச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா புட்டு மாவு மாதிரி அவிச்சும் சாப்பிட்லாம், தவறு கிடையாது. இதை எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு கடைசியில் புட்டு மாதிரி இட்லி சட்டிக்குள்ள துணியை போட்டு லேசாக குடிக்குள்ளே போட்டு விட்டோம்னா இது அதே மாதிரி தான் வெந்துடும். ஆனால் கொஞ்சம் கட்டியாக இருக்கும். இதை வந்து லேசாக நல்லெண்ணெயில் இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா தோல்களாகவும் எடுக்கலாம். தோசைக்கல்லில் போட்டோம்னா அடை மாதிரி கொஞ்சமாக சிறிதளவு வந்து வட்டமாக அடை மாதிரி சுட்டு எடுக்கலாம். இந்த வடச்சட்டியில் இருக்கும்போது தோல்களாக தான் வர ஆரம்பிக்கும். தோசைக்கல்லில் போட்டோம்னா கண்டிப்பாக அடை மாதிரி அடையே வந்து பிரட்டி போடும்போது 2ஆக உடையும். கேப்ப மாவு வந்து அது வந்து புடிப்பு அதிகமாக இருக்காது. அது வந்து உடையத்தான் ஆரம்பிக்கும். அது வந்து நீர்ச்சத்து எடுக்கக்கூடியது. இதை நம்ம சாப்பிடும் பொழுது நல்ல ருசியாகவும் மணமாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்ல குண்டான குழந்தைகளுக்கு இது ஒரு நேரம் உணவாக கொடுக்கணும். இதை வந்து தனியாக வந்து 11 மணிக்கு 3 மணிக்கு ஒரு உணவாக கொடுக்காம சாப்பாடு அந்த ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க. அது ஒரு இடைவேளை சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. மத்தியான உணவாக இருக்கணும், இல்லைன்னா இரவு உணவாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு நேரம் உணவாக கொடுத்தோம்னா கண்டிப்பாக உடலில் வந்து சதைகளை வந்து சுருக்க செய்யும். உள்ளே இருக்க நீரை எடுக்க செஞ்சிடும். அப்போ உடம்புல வந்து வலியே இருக்கக்கூடாது. இந்த ஓமனதையும் வாயுவை வந்து சரியாக வந்து வெளியேற்றி விட்டுரும். முருங்கைக்கீரை உடம்புல உள்ள அந்த வலியை வந்து குறைக்கும். சதைகளை வந்து குறைக்கும். புண்ணாக இருக்கிற இடத்த ஆற்றக்கூடியது. பூண்டு வந்து உள்ள ரணத்தை சரி பண்ணும். தேவையில்லாத கொழுப்புக்களை கரைக்கும். ரத்தத்தை சீராக்கிறதுக்கு அந்த சின்ன வெங்காயத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். இதோடு சேர்ந்து காரத்தன்மை இருந்தால் தான் அந்த ரத்தங்கள் வந்து சீராகும். தேவையில்லாத கொழுப்புகள் கரையும். அதனால தான் நம்ம மிளகா வத்தலை சேர்த்துருக்கோம். திப்பிலியை சேர்க்கும்போது அழுக்குகள் எல்லாமே வெளியே வந்துடும். இதையெல்லாம் சேர்த்து ஒரு மருந்து கலவையான ஒரு தோசை. இதை வந்து நீங்கள் தோசையாவோ அடையாவோ செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடும். பயப்படாதுங்க. இதுங்களுக்கு ஏதோ மருந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க நினைக்கவே நினைக்காது. இதை தினந்தோறும் ஒரு உணவாக கொஞ்சம் குண்டாக இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா அந்த குழந்தைங்க வந்து கண்டிப்பாக வந்து உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். நடைப்பயிற்சி கொடுத்தீங்கன்னா ஒரு 45 நாளில் குறைஞ்சது ஒரு 15 கிலோ குறைஞ்சி அவங்க உடம்பு வந்து பழைய நிலையில் வந்து நல்ல திடமான நிலையில் இருப்பாங்க.
இது உடலை குறைக்கக்கூடிய மருந்து, உடம்பை வந்து சுருக்கக்கூடிய மருந்து. இந்த மருந்தை எல்லா குழந்தைகளுக்கும் செய்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சர்க்கரை நோய்க்கான மருந்து. சர்க்கரை நோய்க்கான மருந்து என்னன்னா, சர்க்கரை அளவுக்கு அதிகமாகி 500 இருக்கு எனக்கு சர்க்கரை, 600 இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை குறைக்கவே முடியலன்னு சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக அதை குறைக்க முடியும். நீங்கள் அதுக்கான மருந்து, ஏன்னா சர்க்கரைக்கான மருந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய மருந்து இருக்குது சர்க்கரைக்கு. ஆனால் சர்க்கரையை உடனடியாக குறைக்கக்கூடிய மருந்து. சர்க்கரை நோய் ஒரு மோசமான ஒரு நோய். இன்னைக்கு உள்ள எய்ட்ஸ் நோயை விட கொடூரமான நோய் எந்த நோய்னா சர்க்கரை நோய் தான். இந்த சர்க்கரை நோய்க்கு முதல் காரணமே இந்த அரிசியில் உள்ள உப்புக்கள் தான். அவங்க சாப்பிட முடியாமல் போயிடுற ஒரு தன்மை தான். ஏன்னா அளவு முறையை குறைச்சிட்டாங்க எல்லாருமே சாப்பாட்டில். எல்லாரும் சாப்பாட்டில் அளவு முறையை குறைச்சாச்சுன்னா அந்த உடம்பும் செயல்பட முடியாமல் அவதிக்குள்ளாகுது. இந்த செயல்பட முடியாமல் போகுது. உடலில் ரத்தம் குறைந்துருது. எத்தனை வகையான உணவுகள் படைச்சிருக்கோ அத்தனை ஆண்டவன் நமக்கு படைச்சது. வெறும் அந்த சப்பாத்தியும் சோறும் அந்த இட்லியும் மட்டும் கிடையாது. எல்லா வகை சிறு தானியங்களையும் சாப்பிட்ணும், எல்லா வகை பயிர்களையும் எடுத்துக்கிறணும், எல்லா வகையான அரிசிகளையும் சாப்பிட்ணும். ஏன்னா இதில் வந்து கருப்பு கவுனி நெல்லுன்னு இருக்குது. அந்த கருப்பு கவுனி அரிசி, அந்த அரிசியை சாப்பிட்டா சர்க்கரை கட்டுப்படும். அந்த அரிசியை எங்கே பார்க்குறது? அது ஏதோ ஒரு விவசாயி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை தேடி பிடிக்கிறதே கஷ்டம். அந்த அரிசிகளை சாப்பிட்டா சர்க்கரை கட்டுப்படும். கருப்பு குருவை நெல்லுன்னு இருக்குது. அந்த அரிசியை சாப்பிட்டாலும் சர்க்கரை கட்டுப்படும். இந்த அரிசிகள், இந்த நெல்கள் எல்லாம் அழிந்து கொண்டு வருகின்றன. ஏன்னா அந்த நெல் எல்லாம் இப்போ இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. சில விவசாயிகள் அவங்களுடைய ஒரு நல்ல எண்ணத்தில் அந்த நெல்களை காப்பாற்றி சில விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அரிசியை நம்ம தேடி பிடிக்க முடியலனாலும் நமக்கு சர்க்கரை 500 இருக்குது, 600 இருக்குதுன்னா கவலைப்பட வேண்டாம். இந்த நூக்கல் ஒன்று உங்களை காப்பாற்றும். மாதம் ஒரு முறை இந்த நூக்களை பச்சையாக அரைக்கணும். வேற எந்த அவிக்க வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். இந்த நூக்களை அரைச்சி அதோடு சேர்ந்து இந்த வாகைப்பூ, இந்த வாகை மரத்து பூ அவ்வளவு நல்லது. ஏன்னா இந்த ரோட்டில் கிடக்கிறத பார்க்கும்போது எனக்கு தங்கம் கீழே கொட்டியிருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அத்தனையும் நான் எடுத்துகிட்டு போனேன்னா அத்தனையும் காசாக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு சர்க்கரை நோயாளிக்கும் என்னால் கொடுக்க முடியும். ஒவ்வொருத்தரும் இதை நீங்கள் சாப்பிடணும். அவங்களுடைய காசை விட அவங்களுடைய உடல் நலத்தை சொல்லி தான் இதை நான் சொல்கிறேன். இந்த ஒரு சாறு எடுத்து அந்த சாறில் வந்து ஒரு 5 கிராம் அல்லது 10 கிராம் அளவுக்கு சேர்த்து ஒரு மாதத்திற்கு ஒரு முறை சாப்பிட்டா சர்க்கரையினுடைய அளவு சமமாகிவிடும். 500 600 இருக்கிறது மறுநாள் போய் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு 100க்கு வந்துடும். 500ல் இருக்கிறது 100க்கு வர வைக்கிறது எந்த மருந்தாலையும் முடியாது. ஆனால் நம்ம தினந்தோறும் சாப்பிட்ற இந்த நூக்கல்ல அதனுடைய தன்மை இருக்குது. ஏன்னா இது பக்கத்தில் இருக்கிற போதே நமக்கு எதுவுமே தெரியாது. இப்படி ஒன்று பச்சையில் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. இன்னையிலிருந்து அவங்க நிறைய நண்பர்கள், நிறைய சகோதரிகள் இந்த சர்க்கரையினுடைய அளவை குறைப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்ட சர்க்கரைக்கான மருந்தை சாப்பிட்டீங்கன்னா அந்த சர்க்கரையினுடைய அளவு ஏறாமல் உடம்பை பாதுகாக்கும். சர்க்கரையினுடைய அளவு கூடிருன்ற பயம் தேவையில்லை. 600 வந்துருச்சு, எனக்கு கண்ணை கட்டிருச்சு, அதனால் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியலன்னா உடனே வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லி இந்த நூக்களை பயன்படுத்தி இந்த மாதிரி சாறு எடுத்துக்கிறணும். நூக்களினுடைய சாறு இதில் வந்து எந்த ஒரு இதுவும் தேவையில்லை. சிறிதளவு நீர் விட்டு நன்றாக நூக்களை பசை போல் அடித்து அதில் தண்ணீர் விட்டு வடித்து எடுத்து அதனுடன் சேர்ந்து இந்த வாகைப்பூவை போட்டு சாப்பிடலாம். ஆவாரம்பூவும் போட்டு சாப்பிடலாம். இப்படி சாப்பிட்டோம்னா, இன்னைக்கு சாப்பிட்டோம்னா நாளை காலையில் போய் சர்க்கரையினுடைய அளவை பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும். நார்மல்னு போட்டு வந்துடும். இந்த நூக்களினுடைய சாரில் வாகைப்பூவை போட்டு இந்த வாகைப்பூவை நம்ம கலக்கி மென்று சாப்பிட்டு அந்த சாரையும் குடித்தோம்னா சர்க்கரையினுடைய அளவு 24 மணி நேரத்தில் சீராக இருக்கும். அதனால் நீங்கள் சர்க்கரையை கண்டு பயப்பட வேண்டியது அவசியம் கிடையாது. உடனடி 24 மணி நேரத்தில் சீர் செய்யக்கூடியது இந்த நூக்கல். இந்த நூக்கலினுடைய சாறு அவ்வளவு பலம் இருக்கிறது. அதனுடைய சாரை குடித்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, உடனே எப்படி இது சரியாச்சு? அது தெய்வத்தினுடைய செயல். இந்த நூக்களை சாப்பிட்டா தான் உங்களுக்கு தெரியும். அந்த நூக்கல் சர்க்கரையினுடைய தன்மையை உடனடியாக குறைக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. சர்க்கரை பாதிக்க கண் பாதிக்கும், கண் பார்வை குறையும். சர்க்கரை 600 போயிடுச்சுன்னா கண் பார்வை மறைஞ்சிரும். சிலருக்கு கண் வந்து தெரியாமையே போடுது. ஒரு சில பேருக்கு ஒரு கண்ணா பார்வை குறையுது. சிலருக்கு தூர பார்வை கிட்ட பார்வைன்னு சொல்லுவாங்க. இந்த சர்க்கரையினுடைய அளவு கூடும்போது தூர பார்வை அதிகமாயிடுது.
இல்லைன்னா கிட்ட இருக்கிறவங்க யாருமே அடையாளம் தெரியல, ஏதோ ஒரு குருட யானையை தடவுன மாதிரி அந்த வீட்டில் ஏற்கனவே நடந்த பழக்கத்தால் வெளியில் சொன்னால் மகன்களோ அல்லது பிள்ளைகளோ கேலியாக நினைப்பார்கள் என்று பெரியவங்க வெளியில் சொல்லாமல் நடக்கிறாங்க. சிறு குழந்தைகள் எனக்கு பார்வை மங்குதுமா, எனக்கு என்னான்னு தெரியலன்னுவாங்க. போய் பார்த்தா தான் தெரியுது அந்த குழந்தைக்கு சர்க்கரையினுடைய அளவால். ஐயா நீங்கள் அதிகம் சாப்பிடாதீங்க, அதிகம் சாப்பிட்டீங்கன்னா சர்க்கரை கூடிடும், அதிகம் சாப்பிட்டா இதாகிடும், அதிகம் சாப்பிட்டா ரத்தமே இல்லாமல் போயிடும்னு அவங்க சொல்கிறாங்க. அதிகம் சாப்பிட்லன்னா அந்த சர்க்கரை நோய் உங்களை விட்டு போகவே போகாது. அதிகம் சாப்பிட்றவங்களுக்கு ரத்தம் ஊறும், ரத்தம் ஊறுனா எந்த நோயாக இருந்தாலும் ஓடி போயிடும். இந்த சர்க்கரை நோய் உள்ளவங்க கண்டிப்பாக ரத்தம் கொடுக்க வேண்டாம். அவங்க ரத்தம் எதுக்கும் பயன்படாது. அவங்க உடம்புலையே அது பயன்படாமல் இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு அது பயன் தராது. கண்டிப்பாக அந்த வேலையை செய்யாதீங்க. நீங்கள் உங்கள் உடம்பை காப்பாற்றிக்கிங்க. ரத்தத்தில் அதிக அளவு சர்க்கரை இருந்தால் பயப்பட வேண்டாம். இந்த நூக்களை சாப்பிட்டாலே அந்த ரத்தத்தில் உள்ள சர்க்கரை குறையும். சர்க்கரை சாப்பிட்றதால சர்க்கரை சத்து ஏறுன்றது அது ஒரு தவறான ஒரு கருத்து. எவ்வளவு சர்க்கரை சாப்பிட்டாலும் சர்க்கரை ஏறாது. ஏன்னா சர்க்கரையால் சர்க்கரை ஏறுதுன்றது ஒரு நம்மளுடைய பார்வைக்கு சர்க்கரை நோயின்னு சொல்கிறோம். உள்ள சுரப்பி சுரக்காத ஒரே காரணம்தான் இந்த சர்க்கரை நோய் வர காரணம். சுரப்பி சுரக்கலைன்னா எல்லா சுரப்பிக்கும் நம்ம வேலை கொடுக்கலன்னு தான் அர்த்தம். எத்தனை வகை உணவு நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அறுசுவை உணவுகள் யாராவது சாப்பிட்றோமா? கிடையாது. அறுசுவை உணவு சாப்பிட்ற யாருக்குமே சர்க்கரை நோய் வராது. சர்க்கரை நோய்க்கு எத்தனையோ மருத்துவங்கள் உண்டு. உணவு பழக்கத்தை வைத்து சர்க்கரை நோயிலிருந்து விடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.